வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், டீ கடை கிச்சனில் இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு பார்க்க வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வீடியோவில் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே ரசித்து சாப்பிட்ற வாழைக்காய் பஜ்ஜி டீ கடையில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இந்த வாழைக்காய் பஜ்ஜி போடுறதுக்கு சரியான தரமான காயாக வாங்கிக்கிறணும். வாங்கிட்டு 2 பக்கமும் முனையை மட்டும் கட் பண்ணி கீழே போட்டுட்டு இந்த வாழைக்காயை சீவுறதுக்கு முன்னாடி நல்லா தண்ணியில் வச்சு கழுவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சீவ ஆரம்பிக்கலாம். இந்த சின்ன கட்டையில் கொஞ்சம் லூஸாக இருக்கும் போல் டைட் பண்ணிவிட்டு சீவ ஆரம்பிச்சிட்டாரு. மாஸ்டர் வாழைக்காயை பிடிச்சி சல்லுன்னு வேகமாக சீவ ஆரம்பித்தார். மாஸ்டர் கொஞ்சம் மெதுவாகவே சீவுங்க, ஏன்னா நாங்கள் வீடியோ வேறு எடுக்கணும்னு சொன்ன உடனே ரொம்ப பொறுமையாக சீவ ஆரம்பித்தார். இந்த வாழைக்காய் பஜ்ஜிக்கு காய் வாங்கும்போது ரொம்ப தரமாக பார்த்து வாங்கணும். வாங்கிட்டோம்னாலும் எண்ணிக்கையும் கம்மியாக இருக்கும், பஜ்ஜி வடையோட சைஸும் சின்னதாயிரும். அதனால் வாங்கும்போது நம்ம தரமாக பார்த்து கொஞ்சம் பெரிய சைஸாகவே வாங்கிக்கலாம். மாஸ்டர் நமக்காக என்னதான் ஸ்லோவாக சீவுனாலும் அவரோட இயல்பான அந்த கை வேகம் தன்னாலேயே வந்துருச்சு. சல்லுன்னு சீவ ஆரம்பிச்சிட்டாரு. நாங்கள் ஒரு 10-15 காயை சீவ சொல்லியிருந்தோம். அவர் மொத்தமாக சீவிட்டு எல்லாமே தனித்தனியாக எடுத்து பிரித்து வச்சிட்டாரு. ஏன்னா ஒவ்வொரு பீஸும் சின்னதாக இருக்கும், ஒரு சிலது பெருசாக இருக்கும். அதுக்காகவே எடுத்து ஒன்று போல் அடுக்கி வச்சுட்டா தான் வடை போடும்போது நம்ம ஸ்பீடுக்கு கரெக்டாக வரும். அப்படிங்கிறனால ஒன்று மாற்றி ஒன்று கரெக்டாக வச்சுருந்தாரு. இப்போ மாவு மிக்ஸ் பண்ணுற அந்த வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. இந்த பஜ்ஜி போடுறதுக்கு கடலை மாவு தான் ரொம்ப மெயின். கடலை மாவு, மைதா, அரிசி மாவு, இந்த 3மே வேணும். கடலை மாவு எல்லாத்தையுமே ஒரு பக்கமாக கொட்டிக்கிட்டு கடலை மாவுக்கு ஈக்குவலாக மைதா மாவையும் ஒரு பக்கமாக போட்டு அதோடு சேர்த்து கொஞ்சம் அரிசி மாவும் சேர்த்து அள்ளி போட்டார். இப்போது இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பை அள்ளி போட்டு அதோடு சேர்த்து கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துக்கணும். சோடா உப்பு சேர்த்தா மட்டும்தான் வடை ரொம்ப நைஸாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். ரொம்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாது. சேர்த்தோம் அப்படின்னா லைட்டாக கசப்பு டேஸ்ட் ஆயிரும். சும்மா லைட்டாக பேருக்கு மட்டும் ஒரு சின்ன ஸ்பூனில் சேர்த்துக்கலாம். இந்த மாவு கூட வத்தப்பொடி கொஞ்சம், கறி மசால் பொடி கொஞ்சம், ப்ளஸ் எப்பயும் போல் பெருங்காய பொடி சேர்க்குற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்தாச்சு.
நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இதுக்கு வந்து கலர் பொடி எதுவுமே வந்து ஆட் பண்ணலை. மேக்ஸிமம் கலர் பொடி ஆட் பண்ணாமல் பண்ணால் கூட அந்த கலர் வந்து தன்னாலே வந்துடும். எல்லா பொடியும் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஏன்னா எண்ணெய் சேர்த்தோம் அப்படின்னா தான் வடை போட்டு முடித்ததுக்கப்புறம் நம்ம சாப்பிடும்போது ரொம்ப எண்ணெய் உள்ளே இருக்காது. ஏன்னா நம்ம எண்ணெய் சேர்த்து மாவு பிசையும் போது அந்த எண்ணெய் வந்து வெந்து முடித்ததுக்கப்புறம் தன்னாலே வெளியில் வந்துடும். நம்ம வடை சாப்பிடும்போது நிறைய எண்ணெய் இருக்காது. இப்போ மாஸ்டர் அவரோட கைவண்ணத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. மாவை நல்லா அடித்து பிசைய ஆரம்பிச்சிட்டாரு. உளுந்து வடைக்கு மாவை பிசைகிற மாதிரி ரொம்ப சாஃப்டாலாம் டீல் பண்ணக்கூடாது. இதெல்லாம் அடித்து பிசைஞ்சாதான் வடை சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அடிச்சுக்கிட்டே இருந்தார் அதில். மாவை தொடர்ந்து பிசையும் போது தான் அதில் இருக்கிற சின்ன சின்ன கட்டி கூட வந்து கரையும். எல்லாம் கட்டி கட்டியாக இருந்தது அப்படின்னா பஜ்ஜி வந்ததுக்கப்புறம் அந்த மாவு அதில் தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நல்லா அடித்து பிசைஞ்சிட்டாரு. இந்த வாழைக்காய் பஜ்ஜியை பொறுத்தளவுக்கு மாவு பிசைகிறது தான் ரொம்ப முக்கியமான வேலை. அதை மட்டும் கரெக்டாக பண்ணிட்டோம்னா வடை வந்து நல்லாவே வந்துடும். அதனால தான் அவர் ரொம்ப பொறுமையாக பண்ணிக்கிட்டு இருந்தார். இன்னொரு பக்கம் அடுப்பில் வந்து எண்ணெயும் ரெடி ஆகிடுச்சு. மாவு ரெடி பண்ண ஆரம்பிக்கும் போதே அவர் அடுப்பையும் சேர்த்து பற்ற வச்சுட்டாரு. அதனால் மாவு ரெடி பண்ணும்போது எண்ணெயும் சேர்ந்து ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கான்னு பார்க்குறதுக்காக லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு செக் பண்ணிவிட்டு அப்படியே போட ஆரம்பிச்சிட்டாரு. ஒவ்வொரு வாழைக்காய் பீஸாக எடுத்து நல்லா மாவில் குளிப்பாட்டி உள்ளதுக்கு போட்டார். ஒரு 20 to 25 வடை உள்ளே போட்ட உடனே அதை பாதி வெந்த உடனே மொத்தமும் வெளியில் எடுத்துட்டாரு. ஏன்னா அப்படியே வேக விட்டோம் அப்படின்னா சரியாக உள்ளே வேகாது. அதனால் இன்னொரு ரவுண்டு போட்டு இந்த ரெண்டையும் சேர்த்து வச்சு வேக வைக்கும்போது நல்லா ஒன்று போல் வெந்துடும் அப்படின்னாரு. மடமடன்னு பாதி வெந்து முடித்த உடனே அள்ளி வெளியே வச்சுட்டு 2வது ரவுண்டு வந்து போட ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ முதல் ரவுண்டு போட்டதையும் இந்த 2வது ரவுண்டு போட்டதையும் மொத்தமாக அள்ளி வச்சு ஒன்று போல் வேக விட்டார். அதனால தான் வந்து அந்த இரும்பு சட்டி நிறையா தெரியுது. அதையும் தொடர்ந்து நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இல்லைனா வந்து ஒரு சில வடை அடியில் உள்ள வடை எல்லாமே வந்து ஒரு மாதிரி கருகிரும், கலரும் வந்து ரொம்ப டார்க் ஆயிரும்.
இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் வடை நல்லா ஒன்று போல் வெந்து பஃபியாக வந்திருக்கும். கலரும் பார்த்தீங்கன்னா நம்ம கலர் பொடி போடாமலேயே இந்த கலர் வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து நேச்சுரல் கலரு. இப்போ நல்லா வெந்து வந்ததுனால வடையை கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி வந்து வெளியில் வச்சிடலாம். வெளியில் அள்ளி வச்சதுக்கப்புறம் உடனே வந்து கஸ்டமருக்கு கொடுக்க முடியாது. ஒரு 10 நிமிஷமாவது வந்து அந்த எண்ணெயெல்லாம் வடிய வைக்கணும். அதனால் கொஞ்சம் எண்ணெய் வடிகிறதுக்காக ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நீங்களும் பஜ்ஜி வீட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். வடையும் சூப்பராக இருக்கும், கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். ஆனால் கலர்பொடி தயவுசெய்து சேர்க்காதீங்க, இதுவே வந்து போதுமானது தான். இந்த பஜ்ஜி வடைக்கு எப்பயும் போல் நம்மளோட ஃபேவரட்டான சைடிஷான தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டு பார்த்தோம். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்தது. அப்படியே கஸ்டமருக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு வீடியோவில் சந்திக்கலாம்.